நம்ம வீட்டு சாமி ரூம்ல இவ சாமி கும்பிட கூடாதுன்னு நாம என்ன 144 சட்டமா போட்டு வச்சிருக்கோம் இல்ல அப்புறம் என்ன அங்க உட்கார்ந்து சாமி கும்பிட வேண்டியதானே ஏன் அவ பண்ணல இதெல்லாம் விட்டுட்டீங்க திருட்டுத்தனமா சிலையை கபட்ல மறைச்சு வச்சு பூஜை பண்றான்னா அது செய்வனதான் அதுல சந்தேகமே இல்ல சரி விடுங்க. எப்ப இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சோ அதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. திரு சொல்ற மாதிரி அது உண்மையாவும் இருக்கலாம். அதே சமயம் கவிதா கேக்குற மாதிரி இவ ஏன் ரூம்ல வச்சு பண்ணான்னு மகா பதில் சொல்லவும் மாட்டேங்கிறா. அம்பிகா இருந்திருந்தா இந்நேரம் உண்மை தெரிஞ்சிருக்கும். அவளும் ஊர்ல இல்ல. பேசாம அந்த சாமியாருக்கே போன் பண்ணி கேட்டுடலாமா? மகா, நீயே இந்த சாமியாருக்கு போன் போடு. பாட்டி, நான் உண்மையை தான் சொல்றேன் பாட்டி. நான் எந்த தப்பான பூஜையும் பண்ணல. என்ன நம்புங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு மகா. ஆனா கவிதா சந்தேகப்படுறாள்ல. அந்த உண்மையை சாமியார் சொல்லிட்டா எல்லாரும் நம்பிதானே ஆகணும். அதுக்கு தாமா சொல்றேன், போன் பண்ணு மகா. என் புருஷனுக்காக நான் செஞ்ச பூஜைய செய்வன பூஜைன்னு நினைக்கிறாங்க. அந்த பூஜைய நீங்க தானே செய்ய சொன்னீங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. சாமி, நாங்க பிருந்தாவனம் வீட்ல இருந்து பேசுறோம். நீங்க இப்படி ஏதாவது ஒரு பூஜைய மகாவை பண்ண சொன்னீங்களா? அது என்ன பூஜை சாமி? அம்மா, இதுல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. நான் தான் பூஜையை செய்ய சொன்னேன். அந்த பொண்ணோட புருஷனுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும்னு, அவன் சீக்கிரமா அந்த பொண்ணு கூட வந்து சேர்ந்து வாழணும்னு ரொம்ப கவலையோடு வந்து கேட்டா. அந்த பொண்ணோட புருஷனுக்கு மரண கண்டம் இருக்கிறதுனால நான் தான் அந்த பூஜையை 18 நாள் செய்ய சொன்னேன். நான் தான் அந்த சாமி சிலையை அவளுக்கு கொடுத்தேன். இது வசிய பூஜையோ செய்வன பூஜையோ கிடையாது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன நம்புங்கம்மா. அப்போ அந்த பூஜை ஏன் இவ்ளோ ரகசியமா பண்றா சாமி? ஹே கவிதா, என்ன பேசுற? அதான் சாமி சொன்னதை கேட்டல்ல. அவ புருஷனுக்காக ஏதோ ஒரு பூஜையை பண்றா. இனிமே இதுல தலையிடாத. சாமி, ரொம்ப நன்றிங்க சாமி. நீங்க போனை வச்சிருங்க. ரொம்ப நன்றி சாமி. அம்மா மகா, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. அந்த நல்லூர் அம்மா எப்போ உனக்கு துணையா இருப்பா. நீ கவலைப்படாம தைரியமா இரு. சரிங்க சாமி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே ரகசியமா பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. வெளிப்படையாவே செய்யலாம். எல்லாத்துக்கும் உன் அருள் தான் காரணம். எப்படியாவது இந்த பூஜையை நான் முடிச்சிட்டேன்னா நான் நிம்மதியா கிளம்பிடுவேன். என்னங்க இவ இப்படி பண்ணிட்டாளே? என்ன பண்ண? பாட்டி, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? எங்க மகா? ஆமா, வந்ததும் வராததுமா அவளை பத்தி எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? அவ இங்க கிச்சன்ல தான் இருப்பா. காவேரி சித்தி போன் பண்ணாங்க, வர இருங்க. என்னம்மா? மகா, அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? என் கூட வா. அக்கா, சமைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, வா வா. அக்கா,
குட் மார்னிங் சார். மார்னிங் நித்யா. ப்ரெசன்டேஷனுக்கு வேண்டிய எல்லா ஃபைல்ஸும் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நான் சொன்ன இன்புட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டீங்களா? நேற்று நீங்கள் அனுப்பின ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய எரர் இருந்துச்சு. எஸ் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். நீங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டாச்சு சார். குட். ம். அந்த ஃபைல் அனுப்புங்க. நான் ஒரு தடவை ஃபைனலாக நல்லா ரிவ்யூ பண்ணிடுறேன். ஓகே சார், இன்னொரு தடவை ஃபைனல் பண்ணிட்டு ஈவினிங்குள்ள அனுப்பிடுறேன் சார். என்ன விளையாடுறீங்களா? எத்தனை தடவை ஃபைனல் பண்ணுவீங்க? என்ன ஈவினிங் அனுப்புறேன்னு சொல்கிறீங்க? இல்ல சார், ரொம்ப முக்கியமான பிரசன்டேஷன், அதான். இதுவே லேட்டு. சீக்கிரமாக அனுப்புங்க. ம். இந்த ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதுல்ல? எஸ் சார். இந்த சிஸ்டம்ல தான் இருக்கு. இப்போ அனுப்பிடுறேன் சார். ம். செக் பண்ணி அனுப்பும்போது எரரே இல்லாமல் அனுப்புங்க. ம். அப்புறம் அதில் 2 எரர் இருக்கு, மறுபடியும் செக் பண்ணணும்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஓகே சார். மேடம், ஒரு நிமிஷம், இந்த லேப்டாப் வேணும். மேடம், இந்த ஃபோல்டர் ரொம்பவே முக்கியமான ஃபோல்டர், சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க மேடம். இந்த ஃபைல்ஸ் எதுவும் டச் பண்ணிடாதீங்க. சரிங்க மேடம். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுங்க, நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். இவ தான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்க போறா. முதல்ல இவளை துரத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை யோசி. யோசிக்காம இருப்பனா? நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்குல்ல, அந்த காம்படிட்டர் கம்பெனி கூட மீட்டிங்க கொலாப் பண்ண சொல்லி பே கூட பண்ணிருக்காங்களே. ஆமா. அதுக்கு தான் அப்போ ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கேன். என்ன பிளான்? நாளைக்கு கொடுக்க போற பிரசன்டேஷனுக்கு தேவையான ஃபைல் எல்லாம் அந்த பொண்ணு நித்யா ரெடி பண்ணிட்டு இருக்கா. அது மகாவோட சிஸ்டத்துல தான் இருக்கு. ஆனா ஃபைல்ஸ பத்தி மகாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. டீ பிரேக்குக்காக மகா வெளியே போகும்போது அந்த ஃபோல்டரை மொத்தமா டெலீட் பண்ணிட. சூப்பர்.